உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதாகவும், உண்மையான குற்றவாளி தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவிக்கிறார். அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு? உண்மையான குற்றவாளி நான் கடிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தானே அர்த்தம். எங்கிட்ட அந்த பொறுப்பு இருந்தால் நாங்கள் செய்வோமே. பொறுப்பு அவகிட்டு தான் இருக்குது. மக்கள் அவருக்கு தானே ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. அவர் தானே அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பாளர் அவர் தானே. அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும். வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? அதுவோட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியாக இருக்கார். என்ன செய்வது? ஆட்சி அவிய கையில் தான் இருக்குது. அதிகாரம் அவை கையில் தான் இருக்குது. காவல்துறை அவிய கையில் தான் இருக்குது. சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர் கையில் தான் இருக்குது. அவரெல்லாம் அதை எப்படி செய்ய வேணும், எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரெல்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேணும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். என்கவுண்டரில் அவர் ஏற்கனவே ஓடி போனதுனால சுட்டங்கிறாங்க. அவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்கார். அவர் காது கேட்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், தொலைக்காட்சி வாயிலாக நான் ஏற்கனவே வேலூர்லேயே சொல்லிட்டேன். தானாக அவரே வந்து சரணடைஞ்சிருக்கார், கை செய்யல. அப்படி தானாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிப்பார்? ஒன்று. இரண்டாவது, ஒரு கொலை குற்றவாளியை அழைத்து செல்கின்ற பொழுது பின்கை விட்டு தான் விலங்கிட்டு தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நடைமுறை. ஏன் இதெல்லாம் பின்பற்றல? ஏன் பின்பற்றல? ஏன் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. இதை கேட்டால் அவள் ஏன் இவ்வளோ கோபம் பொத்துக்கிட்டு வருது? இதையெல்லாம் முறையாக காவல்துறை செயல்படுத்தணுமா இல்லையா? இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு தோண்டி எடுக்கப்படும். அப்போ சட்டமந்திரிக்கு தெரியும். அதாவது இதுவரை 23 பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளர்கள் அழைத்து அவர்களிடத்திலே கலந்து ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலிலே செயல்படுத்தப்படும். அவர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பித்தாங்க. ஆனால் பொதுச் செயலாளர் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி, எனக்கு கிடைத்த செய்தி, அவர் ஒரு இதுலேயே ஏதோ வாட்ஸ்அப்லேயே எதில் விட்டுருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களே? அப்படிலாம் கேட்க மாட்டேங்க, எங்களை தான் கேட்பீங்க. ஆமாம், அவர் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு? திமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு? நிற்க முடியல சொல்லிக்கிறார். அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன வித்தியாசம்? கால் நிற்கிறக்கும் குழுவுக்கு என்ன சம்பந்தம்? நின்றுக்கிட்டா குழு பரிசீலனை பண்ணுது, அமர்ந்துக்கிட்டதால குழு டிஸ்கஸ் பண்ணுது. அதெல்லாம் நொண்டி சாக்கு. அதில் அவர் வேணும். எனக்கு கிடைத்த தகவல், நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன். யார்? திரு அந்த திமுகவுடைய பொதுச் செயலாளர் நானும் திமுகவில் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல்.